இன்னைக்கு சிஎம் கரூர் போனதை ஒட்டி இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் சின்ன அதுவும் மற்ற விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலா அப்போசிஷன் பரப்புறாங்க. இந்த விஷயம்லாம் கண்டினியூஸா நடந்துட்டு இல்ல. அவங்களுக்கு முதலமைச்சர் கரூரில் போய் மக்களை சந்தித்த பிறகு அவர் அதை எதிர்கொள்ளாம இல்லாமல் சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கமும் மக்களிடம் நல்லா போயிட்டு இருக்கு, அரசாங்கமும் சிறப்பா செயல்பட்டு இருக்கு, எல்லாமே மக்களிடம் தெளிவா இருக்கு. சோ அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க இன்னைக்கு தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது அனைத்தும் இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். கரூர் விவகாரத்துல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாம் சம்பவம் நடந்து அதாவது 8 மணிக்கு 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி செந்தில் பாலாஜி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனாரு, கேமராவோட போனாரு, லைவ் கேமராவோட எப்படி போனாரு, பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தாரா செந்தில் பாலாஜி? முதல் கொஸ்டின். எங்களுக்கு 8:10 தான் தெரியும். அந்த மரணம் குறித்து 8:10 பத்திரிகையாளர் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்ன பிறகுதான் எங்களுக்கு 8:10 தான் தெரியும். அங்கிருந்த என்னுடன் அப்ப இருந்த எஸ்பி, நான் இதை ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்கோம், என் கூட அப்ப இருந்த எஸ்பிக்கு 8 மணிக்கு மேலதான் தெரியும். 7:50க்கு 8 மணிக்கு மேலதான். 8 மணிக்கு 8:10 நான் எஸ்பி கிட்ட நான் போன்ல பேசினப்ப ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லையா, யாருக்காவது என்ன நான் கேட்டப்ப எஸ்பி என்கிட்ட சொன்னது ஒண்ணும் இல்ல சார்னு சொன்னார். சோ எங்களுக்கும் அங்க இருக்கிற எஸ்பிக்கு கூட தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது. எஸ்பிக்கு நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ்பிக்கு நான் போன்ல 8:10 வரைக்கும் நாங்கள் அங்கிருந்து வண்டி மாற வரைக்கும் தொடர்புல தான் இருந்தோம். தெரியாது. எங்களை உள்ளே விடாமல் அங்கிருந்து அனைத்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களையும் அடித்து விரட்டியது யார்? அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வச்சது யார்? இதெல்லாம் செஞ்ச பிறகு இங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டினது யாரு? அங்க இருக்கிற எத்தனை தொண்டர்கள் கேமராவெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து அடிச்சு விரட்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டு 12 மணிக்கு உடனே சிஎம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்துல என்னைக்காவது அப்ப இருந்த சிஎம் எங்கேயாவது எஞ்சி கிளம்பி இருக்கிறாரா? அவருடைய சொந்த வீட்டு விவகாரத்தை தவிர எங்கேயாவது எஞ்சி கிளம்பி இருக்கிறதா? உடனே எப்படி நீங்க சார்ட்டர் பிளைட் புக் பண்ணி எங்க ரெடியா வச்சிருந்தீங்க? 1/2 மணி நேரத்துல சார்ட்டர் பிளைட் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. உடனே கிளம்பி கரூருக்கு நைட்டு வந்து இந்த மொத்த நாடகத்தையும் அரங்கேற்ற வேண்டிய காரணம் என்ன? எல்லாம் விட நீங்க அவ்வளவு போஸ்ட்மார்ட்டமும் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சீங்க? உடனே எல்லா கிரிமேஷனையும் ஏன் பண்ணீங்க? அனைத்து கிரிமேஷனையும் உடனே எப்படி பண்ணீங்க? எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குல்ல. எல்லா கேள்விக்கும் பதில் இல்ல. எல்லாத்துக்கும் பதில் வேணும்ல. நீங்க உடனே எல்லாருடைய உடலையும் அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருக்கும் நைட்டா நீங்க உடனே 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. 1.5 மணி நேரம்னா நீங்க அங்க இருக்கிற 40 பேருடைய போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்றதுக்கு நீங்க எத்தனை டாக்டர் வேணும்? குறைஞ்சபட்சம் 30 டாக்டர்கள். உடனே 30 டாக்டர்கள் எங்கிருந்து வர வைக்கப்பட்டார்? 30-40 டாக்டர் எங்கிருந்து வர வைக்கப்பட்டார்? அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் கேள்விகளுக்கும் பதில் தேவை. ஏன்னா அதுக்கான பதில் அப்ப இருந்த ஆட்சி, அவங்க இருந்த அனைத்து காவல்துறை அனைத்தையும் வச்சு அப்ப இருந்த ஒரு டீமையே வச்சு இவர்கள் நிறைய ஆதாரங்களை அளித்தார்கள். இதற்கு செந்தில் பாலாஜி கூட இருந்தார். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பேசுற செந்தில் பாலாஜி இடி வந்தப்ப கட்டில் கடையில போய் அழுதவர் தானே? கட்டில் கடையில போய் கடையில இருக்கிற கட்டில் காலை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்கன்னு அழுது கதறனவர் தானே? இதே அரசு ஆஸ்பத்திரியில போய் கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு அழுது கதறனவர் தானே? ஏன் இடி வந்தா போய் பேசணும் தானே? கொள்ளையடிக்க தெரியுது, ஊரையே கொள்ளையடிக்க தெரியுது, கொள்ளையடிச்சு கேஸ் வாங்க தெரியுது, ஊரை கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் பணம் வாங்க தெரியுது. ஆனா இடி தூக்குனா கட்டில் கடியில போய் தானே ஒளிஞ்சுக்கிட்டு அழுதாரு. அன்னைக்கு எல்லாரும் கேமரால பார்த்தோம்ல. இதே செந்தில் பாலாஜி தானே? இதே செந்தில் பாலாஜி தானே 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அதே இதுல பேண்ட் எல்லாம் ஈரமாக்கி கொண்டு வந்தது யாரு? இந்த செந்தில் பாலாஜிக்கு நான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு இந்த விவகாரத்துல இந்த குதிரை பேர விவகாரத்துல எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ண அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது. செந்தில் பாலாஜி இப்ப எங்க இருக்கான்னு தெரியும். அவருடைய ட்விட்டர் வேணா யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ செந்தில் பாலாஜி போன்ற ஆட்களை வைத்து திரு ஸ்டாலின் அவர் இன்னமும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி போன்ற ஆட்களை வைத்து அவரே ஸ்டாலின் என்னென்ன பேசியிருக்காரு. அவர் பேசியதெல்லாம் சீக்கிரம் அவரே